நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கான மேட்ரு, நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தினா இறைவனை சந்தோஷப்படுத்தியது ஆகும். நீங்கள் மற்றவர்களை புண்படுத்தினால் இறைவனை புண்படுத்தியது ஆகும். இப்போ நடமாட கோயில் நமக்கு ஒன்றியில் படமாட கோயில்னு ஒரு திருமந்திர படம் இருக்குது. இந்த கோயிலே பால் மேல் பால் அபிஷேகம், அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், எந்த அபிஷேகம் பண்ண ரோட்டில் பசியோடு யாராவது வாங்கி தர மாட்டாங்க. கண்ணு பஞ்ச அடைக்குது, கடவுளை முடியாமல் நிற்கிறவங்க வாங்கி கொடுங்க. இறைவன் அங்கே தான் சந்தோஷப்படுவான். அவன் பிச்சை சாமி பசிக்குதுப்பா, ஏய் போயா அன்பு கேளுப்போ. சில வீடுகள் இருப்பாங்க, எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், பெண்கள் சமையல் அம்மா தாயே பசிக்குதம்மானா சாப்பாடு பற்றி ஆகிட்டுருக்கு. அந்த பக்கம் பாருங்கள், ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்களே, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு ஆகிட்டுருக்கு, ஆனால் அடுப்பில் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? திரும்ப வரலாம். அவர் போயிட்டு திரும்ப வந்தால் திரும்ப கொடுப்பாங்க. இதுதான் தர்மம். தர்மம் செஞ்சால் அது இறைவன் சந்தோஷப்படுவான். நீங்கள் ஆனால் இது நாத்தியர்கள் ஆத்தியர்களுக்கு, இறைவனை அறிந்து நம்புவர்களுக்கு தான் இது. அவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்தினா இறைவன் சந்தோஷப்படுவான், அவன் மற்றவர்களை புண்படுத்தினா இறைவன் புண்படுவான். ஆனால் இது இந்த நாத்தியத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது. கடவுள் இல்லைங்கிறவனுக்கு மனசாட்சியும் கிடையாது, அன்பும் இருக்காது, இரக்கமும் இருக்காது. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தினா இறைவனை சந்தோஷப்படுத்தலாம். இறைவனை வேணாங்க இல்லைங்கிறேன், அப்புறம் எப்படி சந்தோஷப்படும்? இறைவனை கிடையாது, நம்மளுக்கு சந்தோஷப்படுத்தணும். அப்படி தானே போகும். யோசனை. நாத்தியர் எப்படி உருவாங்குறாங்க? நாத்தியர்கள் எப்படி உருவாகிறார்கள்? மற்றவர்கள் என்ன செய்கிறோமோ அது இறைவனுக்கு செய்வது. இறைவனை இல்லை, அப்போ மற்றவனுக்கு என்ன செஞ்சால் என்ன? அவன் பசி ஆத்துனா என்னென்னா, அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்களான்னா, அவனை அடித்தான்னா ஓச்சான்னா என்னன்னாலும் பண்ணலாம், அவன் என்னப்பு. ஆனால் உண்மையில் அதெல்லாம் இறைவனுக்கு போய் சேரும். அப்போ நாத்தியனுக்கு இதெல்லாம் தெரியாது, எல்லாம் செய்யணும் கடைசியாக முடியாது. கடைசி காலம் வரும்போது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். நான் யாராவது என்கிட்ட வாங்க, நாத்தியன் ஒருத்தன் மற்றவங்களுக்கு துன்பம் தெரியுது, அவர் கடைசியில் சீரிலேருந்து துன்புட்டு இருந்தான். நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காராக இருந்தாலும் சரி, வாங்க, நான் நாத்தியத்தில் இருந்தவன், கடவுள் இல்லைன்னு சொன்னவன், நான் திருந்து இன்னைக்கு கடவுளே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றான். அது காரணம், அந்த மற்றவர்களை சந்தோஷப்படுத்தினால் சந்தோஷப்படுவோம், துன்பப்படுத்தினால் துன்புறுவோம். இது இந்த உண்மை தெரியலன்னா அப்புறம் என்ன இருக்குது? இப்படியெல்லாம் கடவுள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு நாத்திகம் தேவையா? கடவுள் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் மற்றவங்களை புண்படுத்தணுமா? கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க அன்பு காட்டுங்களேன். நீங்கள் மற்றவங்க நல்லது செய்யுங்க, கடவுள் தானாக சந்தோஷப்படுவார். ஏன் கடவுள் கொள்கையை வெறுக்கிறீங்க? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடவுள்கிட்ட வாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன்.